2000 ஆண்டு தமிழரின் அறிவுச் சொத்துக்கள் எங்கே? நாம் இழந்தது வெறும் ஓலைகளை அல்ல, நம் அடையாளத்தை. ஆடிப்பெருக்கு என்ற பெயரில் புனிதமாகக் கருதி ஆயிரக்கணக்கான அரிய மருத்துவம் மற்றும் இலக்கிய சுவடிகளை நாம் ஆற்றில் விட்டோம். கரையான் அரிப்புக்கும் அறியாமைக்கும் பலியானவை கணக்கில் அடங்காது. தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் இல்லையென்றால் இன்று நாம் படிக்கும் சிலப்பதிகாரமும் புறநானூறும் கூட நமக்கு கிடைத்திருக்காது. அவர் மீட்டெடுத்தது ஒரு துளிதான். கடலளவு சுவடிகள் இன்னும் தேடப்பட வேண்டியவை. இன்றும் ஐரோப்பிய நூலகங்களில் பல அரிய தமிழ் சுவடிகள் பூட்டப்பட்டு கிடக்கின்றன. சித்த மருத்துவம் முதல் வானியல் வரை அனைத்தும் அவற்றில் ஒளிந்துள்ளன. நம் முன்னோர்களின் அறிவை மீட்டெடுக்க வேண்டியது நம் கடமை. உங்கள் வீட்டில் பழைய சுவடிகள் இருந்தால் அவற்றை பாதுகாத்திடுங்கள். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் வீட்டில் அல்லது ஊரில் இது போன்ற பழைய சுவடிகள் இருக்கிறதா? கீழே கமெண்ட் செய்யுங்கள்.